குலதெய்வ வழிபாடு பண்ண வேண்டியது எந்த அளவுக்கு ஒரு அவசியமான விஷயமா இருக்கு? நாம போய் வழிபாடு வச்சுக்கிறோம், அல்லது மனைவி வழிபாடு வச்சுக்கிறாங்க, அல்லது குடும்பத்தில் மற்ற நபர் வழிபாடு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத விட குலதெய்வ கோயிலுக்கு போகும் பொழுது வருடம் ஒரு முறையாவது குடும்பத்தோடு சேர்ந்து சென்று தான் வழிபாடு வச்சுக்கணும். இது உறுதியான விஷயம். அப்படி வருடம் ஒரு முறை குடும்பத்தோடு சென்று வழிபாடு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இடையில போகும் பொழுது நீங்கள் தனிப்பட்ட முறையில் போனாலும் அது தவறு கிடையாது. குலதெய்வ வழிபாடு வச்சுக்கும் பொழுது குலதெய்வத்து கோயிலுக்கு வழக்கமாக ஒரு சில குலதெய்வத்து கோயிலில் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது ஆடி அமாவாசை அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு நாள் சிறப்பான நாட்களாக சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த நாட்களில் கண்டிப்பாக குடும்பத்தோடு போகணும். அப்படி போகக்கூடிய குலதெய்வத்து கோயிலில் நீங்கள் அந்த நாளில் போகும் பொழுது வெறும் கையோடு போகாமல் குலதெய்வத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு புஷ்பம் வாங்கிட்டு போகிறது, குலதெய்வத்துக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு மாலை வாங்கிட்டு போகிறது, தயிர் சம்மந்தப்பட்டது தேன் சம்மந்தப்பட்ட அபிஷேக பொருள் வாங்கிட்டு போகிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம்.